தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய், தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய், தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய். என்ன டோக்கனுக்காக இந்த அடி அடிச்சுக்கிறாங்க? பக்கத்துல என்ன இருக்கு? ஆண்டாள் ஹோட்டல். என்ன எல்லாம் ஓட்ட வழியா பாக்குறான்? நான் வெளியூருப்பா, எல்லாத்தையும் வித்துறாத. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. அதான் திண்டிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு போயா. நான் வெளியூருப்பா, அவசியம் பாக்கணும்ப்பா. பிளாக்ல வாங்குறியா? எங்க விக்கிறாங்க? நானே தான் விக்கிறேன். ஒரு டிக்கெட் 10 ரூபாய். கொஞ்சம் குறைச்சிக்க. அதெல்லாம் முடியாது, எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. இல்லாட்டி போயா. குடு 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 குடுப்பா. உள்ள ரிக்கா டான்ஸ் நடக்கும் போல் இருக்கு. இது எப்படியாவது பார்த்தாகணுமே. கையில வேற காசு இல்ல. இன்ஸ்டால்மெண்ட்ல விடுவாங்களா? இதெல்லாம் விட மாட்டாங்களே. இப்ப என்ன செய்யறது? இல்லையா நீ வெளியூரா? இல்ல, டோக்கனுக்காக கப்சா விட்டேன். இந்த வயசுல இது தேவையா? டோக்கன் குடியா. இந்த பாரு, 100 ரூபாய் வேணா கழு, டோக்கன் மட்டும் கேட்காத. இல்ல, அந்த 100 ரூபாய் கொடு. இன்னைக்கு கொண்டாடல, நாளைக்கு கொண்டு தர்றேன். ஆளி பைய வச்சுக்கிட்டு இந்த அலைச்சல் அலையறான். யோ 5 நிமிஷம் பொறுத்தீங்கயா. உள்ள எல்லாம் ரெடி ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன். ஒழுங்கா உட்காரு, நான் சொல்லிவிட்டேன். உனக்கு டோக்கன் கிடையாது. நீ எப்படி வந்த? வாய் மேல குத்து, சும்மா இல்லையா? என்ன அண்டா மட்டும் வருது? என்னடா நீ மட்டும் வர்ற? டேய், உங்க அக்கா எங்கடா? உங்க அக்கா கைனால சாப்பிடணும்டா. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வைக்கத்தான் வருவா. அப்ப எனக்கு ஊறுகாய் மட்டும் போதும். வர்றேன். பாத்துடா, பாத்து. வந்துட்டேன். ஊறுகாயா இது? அம்மன் பிரசாதம். கைய நீட்டு. நீட்ட மாட்டேனே. இவங்கள மாதிரியா ஊறுகாய் நக்கறவன் நினைச்சியா? ஒழுங்கா சோத்த வை. ஐயோ, சரியான சாவு கிராக்கியா இருக்கும் போல இருக்கு. என்ன முணங்குற? ஒண்ணுல. சோத்த வை. வைக்கிறேன் வைக்கிறேன். ஏண்டா, டோக்கன் வாங்காம திருட்டுத்தனமா வந்து உட்கார்ந்து இல்லாம ஒரு பொண்ணை மிரட்டியா நீ? என்னது? டோக்கன் வாங்கலையா? ஏந்திரியா மேல, ஏந்திரியா. என்ன சொன்ன? கைய நீட்ட மாட்டியா? உன் கைய வெட்டுறேன் பாரு. நான் யார் தெரியுமா? பிஸ்தா காளி தெரியுமா? அவரோட ஒரே சிசிய கபாலி சொல்லிய நரமண்டேன். யோ பாயா, என் புருஷன் யாரு தெரியுமா? பட்டாளத்துல வேலை பாக்குறாரு. ஒரு தந்தி அடிச்சேன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டிஷும் டிஷும் டிஷும்னு சொட்டு தள்ளிடுவார் தெரியுமா? யார் சார் இவங்க? புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். தையல் ஃபேக்டரிக்குள்ள போய் உங்களை காலி பண்ண சொல்லி நேரத்துல என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. வாய மூடுறா, இப்ப புரிய வைக்கிறேன். நடந்ததை சொல்லுங்க. ஏம்மா, ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? நீங்க சொல்ல சாட்சிகளை வச்சுதான் இவனை உள்ள தள்ள முடியும். சொல்லுங்க. அவர் ஒண்ணு எங்களை மிரட்டல. எப்படி கேட்டீங்களா? அப்ப நீங்களே என் ஃபேக்டரி போல? எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி மேரேஜுக்காக நாங்க எல்லாரும் போயிருந்தோம். ஏன் சார் பொண்ணுங்களை போய் மிரட்டுறீங்க? நீங்களா போங்க போங்க போங்க. அவங்கள வச்சுட்டு பேசணும் நல்லா இருக்காது சார். இனிமே இந்த பொய் கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். வரட்டுமா? ஏய் ரிச்சா, வேணாமா விட்டுருங்க.
இந்த டேவிட் ஒண்ணு உள்ள தள்ளாம விட மாட்டான்டா. அண்ணே ரொம்ப குடிக்காதீங்கண்ணே, உடம்புக்கு ஒத்துக்கிறாது. குடுங்கண்ணே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணே உங்களுக்கு என்னண்ணே ஆச்சு? என்ன பார்த்த உடனே இந்த ஊரே அடங்கி இருந்துச்சு. அப்படிப்பட்ட என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஒரு பொண்ணு அடக்கிட்டா. அது ஏன்னு தெரியாம தான் இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? அத நான் சொல்றேன். உங்களை காட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க முடியும்? அவ உயிருக்கு பயந்துகிட்டு தான் பொய் சொல்லியிருக்கா. உயிருக்கு பயந்து ஒண்ணும் நான் பொய் சொல்லல. நீயா இங்க எதுக்கு வந்த? உனக்கு உடம்புல பலம் இருக்கு, அதனால நீ உள்ள போன. எனக்கு உள்ளத்துல பலம் இருக்கு, அதனால வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஏய் இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் உள்ள போறதும் வெளியே வர்றதும் எனக்கு தண்ணி பட்ட பாடு. உன்னை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொள்கைக்காக அடிக்கிறவல்ல, கூலிக்காக அடிச்சு நொறுக்கிறவன். உனக்கு காரணம் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். காசுக்காக காளிங்கிற இந்த கத்தி எப்படி வேணாலும் பொருளும். பணத்தால எதையும் சாதிக்கலான்னு நீ நினைக்கிற. நியாயம், நீதி, நேர்மை, சட்டம், சமூகம் எதை பத்தியுமே உனக்கு கவலை கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மடி நிறைய பால் வச்சிருக்கிற பசு முதல்ல மனுஷங்களுக்கு கொடுத்துட்டு தான் தன்னோட கண்ணுக்குட்டிக்கே பால் தருது. ஒன்ன மாதிரி மனுஷங்க மத்தவங்க உரிமையில உழைப்புல தலையிடுறதுதான் வேலை. ஆண்டாளே, என்னங்க இன்னைக்கு ஊர்ல 4 கல்யாணம், 6 கருமாதி, 2 காது குத்து, 3 சடங்கு. ஒரு வயசு சாப்பிட வர மாட்டான். ஐயோ, அப்படின்னா என் சாப்பாடு எல்லாம் விலை போகாதா? ஏன் விலை போகாது? மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரேட் என்ன? என்னைய சொன்ன? சாப்பாடு ரேட் என்னமா? அதானே. இது பாரு, 100 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டேன், 50 ரூபாய்க்கு விறகு வாங்கி போட்ட அடுப்புக்கு, அப்புறம் அது இதெல்லாம் சேர்த்து 150 ரூபாய் ஆச்சியா? 150 ரூபாய் தரேன். 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாய் கொடுக்குறியா? ஐயோ, போகறியா போகறியா போகறியா? ருசி எல்லாம் எப்படி இருக்கு? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன அது? நின்னுகிட்டே பரமாறியே. நான் ஒரு குடும்பஸ்தனா சாப்பிடலாம்னு வந்தேன், நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பரமாறினி. என்ன இந்த வேலையில என் கையில வச்சுக்காத. ஏன் உன் புருஷன் பட்டாளத்துல இருந்து வந்துருவாரா? என் புருஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? கட்டாமிச வச்சுக்கின இந்த பக்கமா அந்த பக்கமா 2 எலுமிச்சம்பழம் நட்டு வச்சிருக்காரு தெரியல. தோட்டமா வச்சிருக்காரு. அவர் வந்தார்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுவாராக்கா. வேலையை பாருமா. கைய எங்க கழுவுறது? காவேரி ஆத்துல. சரி, அங்க வரல காஞ்சிருமாமா. எந்திரிச்சு வெளில போய் கையை கழுவியா? கை விடு. நல்லாதான் இருக்க. தண்ணி விடுங்கயா. போமா வேலையை பாத்துக்கிட்டு. என்னது அநியாயமா இருக்கு? குடிக்கிறது தண்ணி விடுங்கயா. பொது ஜனங்களுக்கு அந்த கார்பரேஷன் தண்ணியா சரி குத்திட்டு இருக்கியா? உனக்கு நெஞ்சில இறக்கம் இல்லையா? எங்க நெஞ்சில எவ்வளவோ இருக்கு. நீ அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுற. அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. நாங்க 100 மரம் வளர்க்கிறோம். இதுல என்ன தப்பு? நீ ஏதாவது கேட்கணும்னா மரத்துக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு, அங்க போய் முட்டிக்க. நாங்க எந்த வாரியத்துக்கு தேவையில்லை. நீங்களே வாரியத்தை அமைச்சுக்கிட்டீங்களா? சொல்ல முடியாதியா? இந்த நாட்டுல அவன் கவர்மெண்டே அமைச்சுக்கிறான். நீ தண்ணி கொடுக்க போறியா இல்லையா? இப்படி பேசினவங்களை நாங்க சும்மா விடுறதே கிடையாது. தோலை உரிச்சுதான் பழக்கம். நாங்க தோலை உரிச்சே பழக்கம் இல்ல, தின்னுதான் பழக்கம். நம்மளை விட மோசமான ஆளா இருப்போம் போல இருக்கு. இவன் தண்ணமா கேட்டுக்கிட்டு நீ தண்ணிய பிடிமா. பாத்தியா, நாங்க அடியாட்கள் இல்லாம பேசுறதே கிடையாது. நேத்துக்கு இப்படித்தான் ஒரு மீட்டிங்ல மைக்கே புடிங்கிட்டு வந்துட்டோம். பொறுக்கி போயல. நீ தண்ணி பிடிமா. நீதான் பொறுக்கி பாத்தி. தண்ணி அடிக்காரா? தண்ணி அடிக்காரா? உடம்பு போட்டு ஒரு அதான் குடிக்கிறேன். ஆடு எப்படி உறுப்பு படுங்க.
காளி என்னப்பா அது நம்ம ஆளுகளையே அடிக்கிற? எப்ப நீ திடீர்னு கட்சி மாறின? கட்சி நல்லா இருந்தா இவர் ஏன் மாறாரு? இனிமே ரவுடிகளை ஒழிக்கிற கட்சியில இருப்பேன். சபாஸ். காளி இது உனக்கே நல்லா இருக்கா? ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தண்ணி அடிச்சோம், ஒன்னா படுத்திருந்தோம். யோ, நட்ப சொல்றையா? நீ எப்பவுமே எங்க கூட இருக்கணுங்கிறக்காகத்தானே சோத்துல உப்பு அதிகமா போட்டோம். இப்ப தப்பு பண்றியே காளி. நீ எப்பவுமே எங்க கூட இருக்கிறதுக்கு ஆனா அதிகமா தர்றோம். இருந்துறியா? முடியாது, காளி மாறிட்டான். நேத்து ராத்திரி எவனோ கொடுத்துட்டான் போல இருக்கு. ஏய், இனிமே இந்த காளி ஏழைகளுக்கு தோழன், நியாயத்துக்கு நண்பன், அயோக்கியர்களுக்கு யமன். ஞாபகம் வச்சுக்க. போடு. வேற என்ன? அந்த அறிவு கிட்ட ஆள வந்தாரு. இவனுக்கு தகுந்தபடியா செய்யக்கூடாது. இவனை எப்படி உள்ள வைக்கிறது? இவனை ஒடிச்சுதான் உள்ள வைக்கணும். இந்த அவன் கண்ணாடி, இந்த அவன் தொப்பி. ஐயோ, ஒரு பேங்கையே உள்ள வச்சிருக்கானே. நீங்க அடிச்சதுக்கு எனக்கு பெருசு. இந்தாங்க, இந்த ஆணியை நீங்களே அடிங்க. என்ன கணக்கு நடக்குது? நில்லு நில்லு நில்லு. என்னது வீட்டுக்குள்ளே சவப்பட்டியோட வர? தள்ளியா புதைக்கணும். புதைக்க போறியா? குடிக்கணும்னு சொல்லி எரிச்சிடுறேன். முதலாளி நீங்க வாங்க. அவரையும் சேர்த்து எரிக்கணுமா? நீ சும்மா அறியா? முதலாளி ஓடி வாங்க. ஏன் மெதுவா நடந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்களோ? பொட்டியோட வந்திருக்கா. என்ன பணப்பொட்டியா? இல்ல பணப்பொட்டி. ஆள வந்தாரு. உனக்கு சோகமா இருந்தா ஓ நெஞ்சில அடிச்சுக்க. எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. கபாலி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன், ஆம்பளைங்க மோதனா சவப்பொட்டி தான். இத்தனை நாள் அவரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் யார வச்சு வாழ போறேன்? கவலைப்படாத. பணத்தை கொண்டு போய் ரோட்ல போட்டு அனாதை பணம் சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டுக்க. அது 5-6 நாளைக்கு தானங்க பத்தம். அப்புறம் அழுகி போயிருமே. வாஸ்தவம் தான். பழம் அழுகி போனா பஞ்சாமிர்தம் பண்ணலாம். பணம் அழுகி போனா என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, வேற ஒரு பணம் வாங்கிக்க. வேற ஒரு பணத்துக்கு எங்கெங்க போவேன்? இவர் எதுக்குங்க இருக்காரு? இவர் தூங்கும் போது கத்தியால சதக்குன்னு குத்தி பணமாக்கி காசு சம்பாரிச்சுக்கங்க. பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, என் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவலைப்படாதப்பா, என் வீட்லயே தங்கிக்க. 3 வேளை சோற போடுறேன். கால கையை அமுக்கி விடு. ஐயோ, எனக்கு காலக்கை அமைக்க பழக்கம் இல்லங்க. என் பரம்பரைக்கே வெட்டிதான் பழக்கம். எதுக்கு எடுத்தாலும் நீ அவர்கிட்டே கேக்குற. வெட்டிக்க. ஏண்டா இது என்ன மரமா? கிளைய காமிக்கிறது மாதிரி காமிக்கிற? தப்பா வாயா, கிழிச்சிருவேன் கிழிச்சு. இந்தாப்பா அந்த பொட்டிய தொற. அந்த காளி பணத்தை என் கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும். நீங்க தான் அவசியம் பார்க்கணும். தலை எங்க இருக்கு? உனத்து தலை எங்க இருக்கு? என்ன ஆடுது? நான் தான் ஆடுறேன். பொட்டியே ஆடுது. அது கடைசி மூச்சா இருக்கும். பெரிய மூச்சா இருக்கு. பெரு மூச்சா இருக்கும். மேம்பாலம் என்னப்பா? மேம்பாலத்து வழியா வர்றியா? என்னது ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு வர்ற மாதிரி இதுக்குள்ள தங்கி இருந்துட்டு வர்ற? வாங்கினது கொஞ்சம் நஞ்ச அடியா? தமிழ்நாட்டு அடிவா வாங்கிட்டான்ல. மாவட்ட வாரியா வாங்கினதுனால தேடி எந்திரிக்கிறதுக்கு தை மாசம் ஆகும். ஏன் மார்கழி மாசம் எந்திரிச்சு ஒத்துக்க மாட்டீங்களோ? யாரு கூப்பிட்டது? ஆள வந்தார் என்பது நீர் தானே? சும்மாரா. பயந்துட்டா. என்ன சொன்ன? என்ன காலக்கை அமுக்கு சொன்னில்ல? இப்ப நீ வந்து அமுக்கு. நம்ம எச்சிய தின்ன நாய் நமக்கு எச்சரிக்கை விடுதா? அவன் படுத்திருக்கிறது நம்ம நிழலு. ஆனா அது படமெடுத்து நிக்கிற பாம்போட நிழல் அவனுக்கு தெரியாம போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆஷாதான். கவலைப்படாத. நம்ப வச்சு கழுத்தறுத்த அந்த நாய நாம தீர்த்துருவோம். யாரு யாரு? டேய், நான் தானே உன் மாமா. சத்தியத்தை மறந்துட்டியா? மறக்கலையா? கூப்பிடுறேன் கொக்காவ. கூப்பிடுறேன். அக்கா 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 அக்கா. என்னடா தம்பி அங்க பாரு. ஆறுதே ஆண்டாளு, ஒரே ஒரு பொண்டாட்டியே. அன்பேவா 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 அன்பேவா. பட்டாளத்து மாப்பிளைய மறந்துட்டியா? உன்னை கட்டி அணைக்கும் போது குத்துது குத்துதுன்னு சொன்னியே, கிளம்பிச்சம்பளம் மீசை அதை மறந்துட்டியா? ஐயர் இல்லாம நான் தாலி கட்டினே, அதை மறந்துட்டியா? என்னது? நீ என் கழுத்துல தாலி கட்டினியா? ஆமா, மிலிட்டரிக்கு போறமே. 3 முடிச்சு போட்டா பத்தாதுன்னு 6 முடிச்சு போட்டனே, அதை மறந்துட்டியா? சொல்றா நெட்ட மச்சான். என்னக்கா மாமா மறந்துட்டியா? எவனோ ஊரு பேர் தெரியாத பட்டாளத்தான் வந்து நிக்கிறான். அவனை போய் மாமான்னு கொஞ்சம் சொல்றியா? உனக்கு அறிவு இருக்கணும்.
நான் ஊர் பேரு தெரியாதவனா? ஏழு என் கதைய. நான் சீனா இல்லையில நம்ம இல்லையில பாராவுக்கு இருக்கும் போது பனிக்கட்டி சறுக்கி சீனா இல்லையில போய் விழுந்துட்டேன். அங்க என்ன தூக்கிட்டு போய் சமயக்கட்டுல போட்டாங்க. அங்க பாம்பு பள்ளி தின்னு நான் உப்பிட்டேன். அதனால உனக்கு அடையாளம் தெரியலையா? யோ இன்னும் கதை விடுற? மரியாதையா வெளியே போறியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு உதைக்கவா? 4 பேர் என்ன, 40 பேரை கூப்பிடு, 4000 பேரை கூப்பிடு. இதுக்கு ஒரு வழி பிறக்காம போக மாட்டேன். யோ இன்னையா வம்பு பண்ற? சத்தியமா எனக்கு கண்ணால ஆவலையா? அப்ப இந்த மஞ்ச கயிறு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கேன்யா. அப்ப என்ன கட்டிக்க? நான் பாதுகாப்பா இருக்கேன். முடியாதே. ஏன்? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். யார் அந்த பொறுக்கி? யார் அந்த சூரி நாயி? யார் அந்த கபோதி? மரியாதையா பேசு. ஏன்? அவள் யார் தெரியுமா? யாரு? காளியோட சிஷ்ய கபாலி. அவரே ஒரு பொறுக்கி தானே? அவர் பொறுக்கியா இருக்கலாம், சொரி நாயா இருக்கலாம், கபாதியா இருக்கலாம். ஆனா அவர்தான் என்னோட காதலர். இத முதவே சொல்லக்கூடாதா? இந்த வாடகை செலவுலாம் மிச்சமா இருக்குமே. என்ன சொன்ன? தெரியல. நான் தான் அந்த கபாலி. நீங்களா? ஐயோ ஏன்டா இடிக்கிற? சத்தியத்தை தவற மாட்டிய? தவற மாட்டேன். நீ என்ன செய்யற? இன்னைக்கு கடை லீவுன்னு போட போட்டுட்டு மேட்னி ஷோக்கு போயிடுற. முதலாளி, முதலாளி, எனக்கு சம்பளத்துல இருந்து 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க முதலாளி. சம்பளமே போடல, அட்வான்ஸ் எப்படிடா வரும்? என்னது? எனக்கு சம்பளமே போடலையா? இங்க ஒரு கால் இருந்ததே. இங்க இருக்கு. ஐயா, இன்னையில இருந்து எனக்கு சம்பளத்தை போட்டு அதுல ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க முதலாளி. அட்வான்ஸ் எதுக்குடா? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இந்த மூஞ்சிக்கலாமா பொண்ணு கொடுக்குறாங்க? இதை விட மோசமான மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவன் 2-3 பிள்ளை குட்டியோட இருக்கானுங்க ஊர்ல. எனக்கு என்ன முதலாளி? பொண்ணு யாரு? என் அத்தை. அத்தையா? நம்மளை விட மோசமா இருப்பான் போல இருக்க. அது இல்ல முதலாளி, என் அத்தை மக பொன்னி. பொன்னியா? முடியாது முதலாளி. உங்களை நம்பித்தான் முதலாளி நான் என் கல்யாணத்தையே வச்சிருக்கேன். என்ன நம்பி நீ கல்யாணம் வச்சதுனால எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். தாலியை மட்டும் நீ கட்டுற, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதலாளி, முதலாளி, வாங்க வாங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். இனிமே தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணணும், அன்பளிப்பு கொடுக்கணும். முதலாளி, எங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. எந்திரிமா, மஞ்சள் குங்குமத்தோட மகராசியா என் வீட்டு மகாலட்சுமியா இருமா. முதலாளி, நான் எந்திரிக்கட்டுமா? எந்திரி. எவ்வளவு நன்றி உள்ள வேலைக்காரன் பாத்தியா? முதலாளி சொன்னாதான் எந்திரிக்கிறான். கடமை உணர்ச்சி உள்ள கணவன் கிடைச்சிருக்கான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, ரொம்ப கொடுத்து வச்சவ. வாம்மா வா. என் வீட்டுக்கு வந்தவங்களை நான் வெறுங்கையோடு அனுப்புறதே கிடையாது. எங்க நெக்லஸ் காணா பாத்தியா? உனக்கு நெக்லஸ் கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன். என் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்ன அழுகியா விட போகுது? நாளை கொடுங்க முதலாளி. மடையா, முதலிரவுக்கு முன்னால பொன்னி கழுத்துல போட்டு பார்த்தா தான் என் ஆசையெல்லாம் தீரும். முதலாளி, பெத்த புள்ள மாதிரி என் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீங்க. ஆமா, உனக்கு நான் அப்பா மாதிரி, பொன்னிக்கு நான் மாமா மாதிரி.